விஜய் அவர்களோட ஜோதிடரான ரத்தன் பண்டித் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜய் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை கணிச்சு சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோக்கள் வந்து வைரல் ஆச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவை கொடுத்துருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. அவருடைய அன்ஃபார்ச்சுனேட்லி ஐம் சேயிங் விஜய் சாரோட ஜாதகம் அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி, அவங்க கண்ணோட்டத்து போது இட்ஸ் a terrible horoscope, அபாயமான ஜாதகம். இது மட்டும் இல்லைங்க, ஸ்டாலின் அவர்களுக்கு துரோகம் நடக்கும், அவர் வந்து எலெக்ஷனில் தோப்பாரு, அவருக்கு ஒரு சில துரோகங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஆதித்ய குருஜி அவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து இவர் சொன்னதுக்கு மாறான ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கடைசியில் நான் போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாலின் ஐயா பற்றி ரத்தன் பண்டித் என்ன சொன்னாங்கன்னு ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாலின் ஐயா வந்துங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ஏன்னா 2ஆம் வீட்டில் சனி உச்சம், ஜாதகம் நல்ல யோக ஜாதகம். லாஸ்ட் இயர் டிசம்பர்ல இன்னும் பேட் டைம் போயிட்டு இருக்காரு. இதுதாங்க நம்ம ரத்தன் பண்டித் கணிச்சது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் வந்து தோற்பாருனோ, அவருக்கு வந்து அஷ்டமசனம் நடக்குது, அதனால தோற்பார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாரு. ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை எலெக்ஷனுக்கு முன்னாடி தவறாக கணிச்சிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயை வந்து தோப்பார் அப்படின்னு, முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தோல்வியை தழுவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரால் ஜெயிக்க முடியாது, அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தவறாக போகும்னு சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னாருங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. விஜய் அவர்கள் இப்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகும். அதை வந்து அந்த சம்பவம் உணர்த்துது. அவரே இப்போ வந்து முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையில சூழ்நிலை கைதியாக கூட இருக்கலாம். இது எப்படி வேணாலும் இருக்கலாம். அவர்கள் எலெக்ஷனில் தோப்பாருன்னு சொல்லி ஆதித்ய குருஜி தவறாக கணிச்சிருந்ததை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவர் எப்பவுமே இப்படி தான் தவறாக கணிக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு திரு அண்ணாமலை அவர்களை பற்றி அவர் சொன்ன ஒரு வீடியோ யூடியூப்ல இன்னும் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். 6 மாதத்திற்கு முன்பே அண்ணாமலை அவர்கள் மாநில பொறுப்பிலிருந்து விடுபடுவார்னு சொல்லி, ஒரு எலெக்ஷனை ஒட்டியே விடுபடுவார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொன்னாருங்க. அஷ்டமச்சனி முடிஞ்ச உடனே மாநில அரசியலில் படிப்படியாக அவர் விடுபடுறதுக்கான அமைப்புகள் அவர் வரும் பண்ணல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு கரெக்டாக வந்து அது மாதிரியே எலெக்ஷனை ஒட்டி வந்து அண்ணாமலை வந்து பதவியிலிருந்து, மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜனவரி 1, 2016 வந்து ஒரு லைவ்ல வந்து ஒரு சின்ன யூடியூப் சேனலில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த 2016 தேர்தலில் வெற்றி பெறுவாங்கன்னு, இதுதான் அவங்களுக்கு கடைசி எலெக்ஷன் அப்படின்னு சொன்னதா அவர் சொல்றாரு. பட் அந்த வீடியோ நானும் தேடி பார்த்தேன், எனக்கு இன்னும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 தோற்பார், ஸ்டாலின் அவர்கள் ஜெயிப்பானும் அவர் யூடியூப்ல சொன்ன வீடியோக்கள், பல வீடியோக்கள் இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக சரியாகவே கணிச்சிட்டு இருந்த ஆதித்ய குருஜி அவர்கள் விஜயோட விஷயத்தை மட்டும் தவறாக கணிச்சிட்டாருங்க. இவர் மட்டும் தான் தவறாக கணிச்சிருக்காருன்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ரத்தன் பண்டித் அவர்களும் வந்து கமலஹாசன் ஜெயிப்பாருன்னு சொல்லி ஒரு வீடியோவில், பல வீடியோவில் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், பார்த்துட்டு ஃபர்ஸ்ட். ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், கமல் சாருக்கு கொஞ்சம் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஹார்டர் பண்ணியும் ஜெயிக்கணுங்கிற மாதிரி ஜாதகம் இருக்குது. பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. ரத்தன் பண்டித் அவர்களும் கமலஹாசன் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் வந்து சுக்கிர தசையில் சனி புத்தி நடக்க போகுது அப்படின்னும், 108 எம்எல்ஏக்களை கொடுத்த ஆண்டவன் ஏன் 118 கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் மாணவர்கள் நோக்கி ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்கிறாரு. 118 ஏன் கொடுக்கல? அவயோக திசைன்னு கேட்குற மாணவர்களுக்கு பதில் இது. நீங்களே யோசிங்க. அவர் வந்து மறைமுகமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம லக்னத்துக்கு வந்து சனி தசை ஆகாதுன்னும், அவர் வந்து ஆட்சியை வந்து திரும்பவும் இலக்க நேரிடும் அப்படின்னு வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காரு. 1.5 வருடம் கழிச்சு விஜய் அவர்களுக்கு வந்து சுக்கிரதசை சனிபுத்தி வருது. அதை வந்து அவர் மறைமுகமாக சொல்கிறாரு இந்த வீடியோவில். ஸோ வந்து ஒரு நெகட்டிவான 1.5 வருஷம் கழிச்சு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஆதித்ய குருஜி வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் ரத்தன் பண்டித் அவர்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாகவே அவர் 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. 25 வருடம் தவிர்க்க முடியாத அரசியல் சத்தியா விஜய் அவர்கள் இருப்பாங்கிறத ஒத்துக்கிட்டாரு. பட் ஆனால் இப்போதைக்கு அவருக்கு 1.5 வருஷம் கழிச்சு டைம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்குதுன்னு நானும் உங்களை மாதிரி பொறுத்து இருந்து பார்க்கலான்னு இருக்கேன். இந்த 2 ஜோதிடர்களில் யார் மேலே உங்களுக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்குது, யார் நீங்கள் நம்புறீங்க, யார் சொன்னது நடக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோ தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.